தனா, நீ என்னைக்குமே என்னோட புள்ளதாண்டா. அப்பாவுக்கு உன் மேல கோபம் வந்ததே இல்லை. ஆனா ஒரே ஒரு வருத்தம் இருக்கு. நான் உன் கல்யாணத்தை பத்தி என்னென்னவோ கனவு கண்டு வச்சிருந்தேன். ஆனா நீ என்னோட விருப்பம் இல்லாம உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காதல் கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. அது அது மட்டும்தான் என்னால தாங்கிக்க முடியல. அப்பா இந்த உலகத்திலேயே ரொம்ப நேசிக்கிறது நீதாம்மா. அப்பா உனக்கு பண்ண நினைச்சது எல்லாமே சரிதான்னு ஒரு நாள் உனக்கு புரிய வரும். ஆனா உனக்கு புரிய வரும்போது நான் உன் கூட இருக்க மாட்டேன்டா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் தானா. பார்வதி, தனியா இருக்கிறது தான் சந்தோஷம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா குடும்பத்தோட இருக்கிறப்போ கிடைக்கிற சந்தோஷம் உனக்கு அப்ப புரியாது. நம்ம தனியா போய் ஒரு இடத்துல இருக்கும்போதுதான் அதோட அருமை உனக்கு புரியும். சிவராமனுக்கு ஒரு தனி அடையாளம் வேணும் அப்படின்னு தானே நீ நினைக்கிற? இன்னைக்கு பாரு, பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா சிவராமனுக்குன்னு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் வரும். நீ உன் பையனை நல்லா படிக்க வை. நாளைக்கே அவன் பெரிய ஆளா ஆயிட்டு உன்னை காப்பாத்துவான். மாப்பிள, நீங்க ரொம்ப நல்லவர் மாப்பிள. உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உங்கள மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு என் தங்கச்சி பத்மா கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட அப்பா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி என் கூடவே இருக்கீங்க. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த வீடுதானே அப்படின்னு எதுவும் நினைக்காத, இத உங்க குடும்பமா தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் என் மேல நீங்க வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும், இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற மரியாதையும் என்னைக்குமே குறையவே இல்லை. மச்சான், என்ன மச்சான், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறீங்க. ஆனா நான் இன்னைக்கு பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு வருமோன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். அதே நினைப்பா இருக்கு. ஆனா நீங்க உங்களை பத்தி கவலைப்படாம என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க நல்ல மனசுதான் மச்சா உங்களை இந்த அளவுக்கு வசதி இருக்கு. இத பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க மச்சான். இன்னைக்கு கண்டிப்பா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா தான் வரும். கண்டிப்பா அந்த கடவுள் நம்மளை காப்பாத்த வரும் மச்சான். கண்டிப்பா காப்பாத்துவாரு. என்னடா மாமா, எப்பவுமே எந்த முடிவையுமே அவசரப்பட்டு எடுக்க கூடாது. நீ எந்த முடிவை எடுத்தாலும் அத ஒரு வார்த்தை மாயா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவா எடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட மிகப்பெரிய பலமே மாயாதான். மாயா மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். 24 மணி நேரமும் மாயா உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆம்பளைங்களும் அம்மாவையும் மனைவியையும்
எப்படி கையாளுறதுன்னு தெரியாம குழப்பமா இருப்பாங்க. இப்ப நீயும் அந்த குழப்பத்துல தான் இருக்க. ம். ஆனா என்னைக்குமே கட்டின மனைவியை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. சரிங்க மாமா. பெரியப்பா, பெரியப்பா, என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சும் என்னால நிரூபிக்கவே முடியல. உங்களோட பொண்ணா இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எதுவுமே பண்ண முடியலையேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏய், அப்படிலாம் சொல்லாத மாயா. உன்னால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? என்ன பெரியப்பா சொல்றீங்க? ஆமா மாயா, இந்த விஷயத்துல ஏன் நான் இவ்வளவு அமைதியா இருக்கேன்னு உனக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். மாயா, நான் என் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தான் இப்ப வரைக்கும் நான் வாயை திறக்காம இருக்கேன். இத நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த விஷயத்துல நீ என்னோட பொண்ணுன்னு எப்பவோ நிரூபிச்சிட்ட. அதெல்லாம் பெரியப்பா. ஏய் மாயா, நான் உன்னை எப்பவுமே என்னோட பொண்ணாதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தனா எப்படியோ எனக்கு அதே மாதிரி தான் நீயும். நீங்க நீங்க ரெண்டு பேருமே என் ரெண்டு கண்ணு மாதிரி. உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். என்ன நடந்தாலும் இந்த குடும்பத்தை மட்டும் நீ விட்டுடக்கூடாது. இந்த குடும்பத்தோட நம்பிக்கையே நீதான் மாயா.